சளியாக இருக்குதுங்க பை. அடிக்கடி இந்த தும்மல் வந்துட்டே இருக்குது. ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க பை. இந்த தும்மல் வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க பை. ஏன்னா இந்த தும்மல் நம்ம மூக்கில் உள்ள எல்லா டஸ்ட்டையும் வெளியே கொண்டு வந்து போடுது. நம்ம இந்த தும்மலை அடக்கிறதுனால நிறைய நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். அதனால தான் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு இல்லை, எல்லா விஷயத்திற்கும் இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை பயன்படுத்தலாம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் எல்லாமே நடக்கிறது என்பதற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க பை. அல்ஹம்துலில்லாஹ். யர்ஹமுக்கல்லாஹ். எதுக்கு பை யர்ஹமுக்கல்லான்னு சொன்னீங்க? நீங்கள் அல்லாஹுவை புகழ்ந்தீங்க, நான் உங்களுக்கு துவா செய்யும் விதமாக யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னேன். இதுக்கு பதிலாக நீங்கள் திருப்பி எங்களை பார்த்து சொல்லணும், எங்களுக்கு துவா செய்யும் விதமாக யஹ்திகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும்னு சொல்லுங்கள். உங்களில் ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு துவா செய்யும் விதமாக யர்ஹமுக்கல்லாஹ் கூறுங்க. தும்மியவருக்காக இவர் துவா செஞ்சதுனால அவருக்கு பகரமாக யஹ்திகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும்னு அவங்களுக்கு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். இதற்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திற்கும் அல்ஹம்துலில்லாஹை கொண்டு ஆரம்பம் செய்யுங்க. அது நல்லதாக நடந்தாலும் அல்லது நம்மளுக்கு அது கெட்டதாக நடந்து விட்டாலும் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது என்று அல்ஹம்துலில்லாஹ் கூறுங்க.